ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுல மிகவும் பிரபலமான ஒரு தமிழ் நியூஸ் சேனல் வந்து பாத்தீங்கன்னா, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக மற்றும் தாவேகா என 3 கட்சியும் எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்றதுக்கான ஒரு கருத்து கணிப்பு வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கிறாங்க. இந்த ஒரு கருத்து கணிப்பு மொத்தமாக தலைகளாக வந்து மாறி இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவு அனைவரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தும் அப்படின்றதுல எந்த டவுட்மே வந்து கிடையாது. இதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா 5 முனை போட்டியாக வந்து இருக்க போகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஓட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பிரியும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே வந்து கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மிகவும் பிரபலமான ஒரு தமிழ் நியூஸ் சேனல் வந்து பாத்தீங்கன்னா கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க. இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவுல 113 முதல் 123 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதனை தொடர்ந்து இரண்டாவதாக 106 முதல் 116 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதனை தொடர்ந்து அனைவரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த தாவேகா வந்து பாத்தீங்கன்னா 2 முதல் 8 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் அப்படின்றதுக்கான ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு கருத்து கணிப்புல திமுக தான் மறுபடியும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்றதுக்கான ஒரு கருத்து கணிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அமைஞ்சிருக்குது. கருத்து கணிப்பு எப்போதுமே சரியாக இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்பே வந்து கிடையாது. இதுல நிறைய மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படலாம். ஒருவேளை திமுக ஜெயிச்சால் கூட தொகுதிகளின் எண்ணிக்கையில மாறுபாடு வந்து இருக்கும். கண்டிப்பாக தாவேகா வந்து பாத்தீங்கன்னா 2 முதல் 8 தொகுதிகளை வெற்றி பெறும் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. இதை விட அதிகமான தொகுதிகள்லாம் வெற்றி பெற வாய்ப்பு வந்து இருக்குது. யாரும் எதையும் வந்து பாத்தீங்கன்னா கணிக்க முடியாத அளவுக்கு இந்த ஒரு தேர்தல் வந்து இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க, திமுக மற்றும் அதிமுகவை விட தாவேகா வந்து பாத்தீங்கன்னா மிகவும் குறைவான எண்ணிக்கையில் மட்டுமே வெற்றி பெறும் அப்படின்றதுக்கான ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்குது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.